அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, வாருங்கள். கேரளாவில் உள்ள நம்ம திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தான் நிற்கிறோம். பீமா பள்ளிவாசல் என்கின்ற தர்காவுக்கு உள்ளே நுழைப்போகிறோம். வாருங்கள், ஜியாரத் துவாவோட அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சஃபர் விலாக் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணுங்கள் சகோதரர்களே. வாருங்கள், தர்பாருக்கு உள்ளே போகலாம். ஜியாரத் துவாவோட அனைவரையும் என் கூடிய கலந்து கேளுங்கள். மிக மிக கராமத்துள்ள பீமா பள்ளிவாசல் தர்கா. அந்த தர்காவுக்கு தான் உங்களை நான் காண்பிக்க போகிறேன். வாருங்கள். आइए मेरे भाइयों, मेरे बुज़ुर्गों, मेरे दोस्तों, हमें केरल पे बहुत बेहतरीन से बेहतरीन दरबार पे खड़े हुए हैं। आज बीमा पल्लीवासल बीमा अम्मा जी के पास दुआ ज़ियारत करने के लिए जा रहे हैं और मायून अबू बकर सिद्दीक़ वली अल्लाह के पास भी आप सब ज़ियारत दुआ में शामिल होंगे। आइए, सफ़र व्लॉग चैनल को आप सब्सक्राइब किए और लाइक शेयर कर दिए। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू। என் சகோதர சகோதரிகளே, பீமா பள்ளிவாசலில் நின்றுருக்கோம். பீமா பள்ளிவாசலுடைய மசூதி இது தான், பார்த்துக்குங்க. பீமா பள்ளிவாசல் மசூதி இது தான். மசூதி வாசலில் தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இதுதான் கல்லடி மஸ்தான் வலியுல்லா உடைய தர்பார். இதுதான் பீமா பள்ளிவாசலுக்குள்ளே அவர் கூட வந்த வலி அல்லா இவர் பேர் கல்லடி மஸ்தான் என்று சொல்கிறாங்க. கல்லடி மஸ்தானுடைய மக்பரா உள்ளே இருக்கிறது. ஜியாரத் துவா எல்லாம் நீங்கள் செய்யலாம் சகோதரர்களே. यहाँ पे कल्लड़ी मस्तान बाबा है। ये बीमा पल्ली अम्मा जी के साथ में आए हुए हैं। वली अल्लाह है। ये वली अल्लाह के पास आके आप ज़ियारत दुआ कर सकते। इसके अपोजिट में ही मस्जिद है। ये दिख रही ना, ये मस्जिद का दहलीज है। इधर आके नमाज हर लोग पढ़ सकते। उधर पे लेडीज़ मस्जिद है, लेडीज़ को नमाज पढ़ने के लिए. அந்த சைடு தொழுகிறதுக்கு இடம் உண்டு. நம்ம லேடிஸ்க்காக அனைவரும் நமாஸ் அங்கே தொழுகலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சொல்ல போனோன்னா மிக ஷிஃபா கிணறு என்று சொல்கிறாங்க. பாருங்கள்,
நான் காட்டுறது ஷிஃபா கிணறு. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் உள்ள ஷிஃபா கிணறு என்று சொல்கிறது 2 கிணறு இருக்குங்க. ஒரு மெதுமையான தண்ணி உள்ள ஒரு கிணறு இருக்குது அந்த சைடு. அதுக்கப்புறமா ரொம்ப கூலிங்கான ஒரு கிணறு உண்டு. 2 கிணறு உண்டு உள்ள. ஷிஃபா கிணறு அனைத்து பிரச்சனைகள், அனைத்து உங்களை கஷ்டங்கள் எல்லாமே நீக்கக்கூடிய இந்த பீமா பள்ளிவாசலில் இந்த 2 கிணறுகள் உள்ளது. சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இங்கே ஜியாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் குளிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஜியாரத் துவா எது வேணுமானாலும் செய்யலாம் நம்ம. சரிங்களா சகோதர சகோதரிகளே? நம்ம வலி அல்லாஹ் நம்மளுக்காக இங்கே வந்து ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஈமானை நம்மக்கிட்ட வந்து சேர்த்தி போயிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு நாங்கள் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெரிஞ்சு வந்து இங்கே ஜியாரத் दुआओட கலந்து கொள்ளுங்கள். சரியா? यहाँ पे शिफा कहने की 2 बौड़ी है. ये 2 बौड़ी में एक ठंडा पानी है, एक गर्म पानी है, थोड़ा गर्म है. उस जगह पे आप लोग आके पानी नहा के जाए तो हर मुसीबत बला परेशानी दूर हो जाती है. ये बीमा पल्लीवासल का अम्मा जी का ये करामत है. और हिमायून कहने के उनके बेटे वली अल्लाह अबू बकर सिद्दीक है. हिमायून अबू बकर क्या उनका ये बेटा भी है इधर पे दरबार पे. बीमा अम्मा के बेटे हैं. ये बौड़ी में आके आप लोग सब इधर नहाएंगे तो इंशाअल्लाह आपकी हर बला मुसीबत परेशानी सब दूर हो जाती है. अंदर 2 बौड़ी है इंशाअल्लाह, मैं वो दिखाऊंगा. अस्सलाम वालेकुम. मैं बोला ना शिफा बौड़ी कहने का यही है. ये बौड़ी में ठंडा पानी आता है, ये बौड़ी में थोड़ा गर्म पानी आता है. इधर पे आके नहाएंगे तो आपकी बला मुसीबत सब दूर हो जाती है. बीमा पल्लीवासल की बौड़ी है. इनकी बहुत करामत का पानी यहाँ पे है. इस पानी से उस ज़माने में एक बीमारी दिया था अल्लाह ने इस जगह के लोगों को, इनसे यहाँ से निकाला हुआ था. उस वक्त पे इस जगह में ये हिमायून वली अल्लाह के हाथों से बीमा पल्लीवासल के अम्मा जी का पानी ये हाथों से सबको देते थे. सारे लोग की बीमारी ठीक हुई थी. उसलिए जब से आज तक शिफा बौड़ी बोलते हैं. ये शिफा बौड़ी में ये पानी आके नहा के जाए तो हर बला मुसीबत सब तुम्हारी दूर हो जाती है इस बौड़ी पे. இதுதான் ஷிஃபா கிணறு என்று சொல்கிறாங்க என் சகோதர சகோதரிகளே. இந்த ஷிஃபா கிணறில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு போனால் உங்களுடைய பலா முசீபத் எல்லாமே நீக்கிவிடும். இதில் மெதுவான தண்ணி இருக்குது, கொஞ்சம் சூடாக லைட்டாக இருக்கும். இதில் ஜில்லுன்னு தண்ணி இருக்குது. இந்த 2 தண்ணி எவ்வளோ வித்தியாசம் அல்லாஹ் படைத்து இருக்கான்னா பார்த்துக்குங்க. அல்லாஹ் அவருடைய கராமத்தை அவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா அவ்வளோ அல்லாஹ்வுடைய வழியில் அவங்க நடந்து கொண்டு இருப்பாங்க. எவ்வளோ அல்லாஹ் அவங்களுக்கு நேசிச்சிருப்பான். அதுதான் பீமா பள்ளிவாசல், அதுதான் வலி அல்லாஹ்வுக்கு கதர் கொடுத்துருக்குறான் அல்லாஹு தாலா. நம்ம அவங்கக்கிட்ட எப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டும், அவங்களை எப்படி தியாரம் செய்ய வேண்டும், எப்படி துவா கேட்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. வாருங்கள், வேறு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். போகலாம் வாங்க. நான் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். முதல் பள்ளிவாசல் நுழைய இடத்தில் தான் நின்றுருக்கேன். இந்த ஹாஃபீஸ் பக்கத்தில் இங்கே ஹாஃபீஸ் இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் ஹாஃபீஸ், தர்பாருடைய ஹாஃபீஸ். இது
இது முதல் தர்காவுக்கு வர வேண்டிய உள்ள நுழைவாயு. இதுதான் முதல் நுழைவாயு, பார்த்துக்குங்க சகோதரர்களே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஆஃபீஸ் உண்டு, சரிங்களா. இது வண்டிங்கெல்லாம் ஆட்டோ எல்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டு, இது ஆட்டோ ஸ்டாண்டு, தர்காவுடைய ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குது. இந்த சைடு நம்ம கொண்டு வர வண்டிங்க எல்லாமே இங்கே நிப்பாட்டலாம். இங்கே நிரம்பிடுச்சுன்னா தான் அங்கே உள்ள பெரிய பார்க்கிங் உண்டு. அந்த பெரிய பார்க்கிங்கில் நீங்கள் நிப்பாட்டலாம். यहाँ पे जो भी गाड़ी है, जो गाड़ी आती है आके लेके इधर पे खड़ा सकते हैं. बाइक भी, जो कार भी है, जो वगैरह लेके आके खड़ा सकते हैं. लेकिन इधर का दरबार पे इधर ऑटो का स्टैंड है. दरबार पे ये ऑटो स्टैंड पे ऑटो आप खड़ा सकते हैं इधर पे आके. ये जान लीजिए सारे लोग. ये है ना मस्जिद है, मस्जिद इधर पे मस्जिद है. इंशाअल्लाह आके नमाज़ पढ़ सकते हैं आप सब मस्जिद में नमाज़ पढ़ सकते हैं इधर पे, ठीक है. ये औरतों का अलग है, ये हमारे लोगों के लिए, मर्दों के लिए इधर नमाज़ पढ़ सकते हैं आके. बहुत बड़ी मस्जिद है ये, अंदर 500,000 आदमी नमाज़ पढ़ सकते हैं इधर पे, उतनी बड़ी है. अल्लाह बेहतरीन से बेहतरीन रखा है इस दरबार. ये भीमा पल्लीवासल कहने का, केरल पे तिरुवनंतपुरम पे भीमा पल्लीवासल कहने का तो बहुत बड़ा नाम मशहूर है. इंशाअल्लाह आप सब ज़ियारत दुआ शामिल करिए, हमारे लिए भी दुआ करिए, हमारा सब्सक्राइब करिए हमारे चैनल को. सफ़र व्लॉग चैनल है हमारा. सफ़र व्लॉग चैनल को सब्सक्राइब, लाइक, शेयर करना पहला मत भूलना मेरे भाइयों. इधर पे देखिए, इधर पे जाके रूम मिलता है, उधर रूम है, उधर रूम मिलती है. इधर ऑटो स्टैंड है, इधर दोमा वाला गेट है. இது ரெண்டாவது கேட் இருக்குது இங்கே சகோதரர்களே. பஸ்ஸும் உள்ளே வருது, பஸ்ஸு இங்கேருந்து பஸ்ஸு போவோம். இது எல்லாமே நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ரூம் இருக்குது இங்கே, தர்காவுடைய ரூமே இருக்குது, வாடகைக்கு தராங்க. यहाँ पे होटल है, இங்கே டிஃபன் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். यहाँ पे नाश्ता खाना हो तो खा लीजिए, दरबार पे ही है. दरगाह के रूमा भी देते हैं किराए पे. இங்கே தர்காவுடைய ரூம்களும் இங்கே வாடகைக்கு வீடு விடுறாங்க சகோதர சகோதரிகளே. நீங்கள் ரூம் வேணும்னா கொள்ளலாம், வாருங்கள். அங்கேயும் ரூம் இருக்குது, அதோ அங்கே ரூம் தர்காவுடைய இது இருக்குது, உங்களுக்கு ரூமும் விடுவாங்க. வாங்க சகோதரர்களே. இன்னும் தர்காவுடைய போகும் வழியிலேயே இது பாருங்கள், உங்களுக்கு அனைத்து தர்காவுடைய விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த கடையில் வாழைப்பழம் இருக்குது, சத்தர் இருக்குது, வாட்டர் இருக்குது, அனைத்து விதமான சத்தர்கள் உண்டு, ஊதுவத்திகள் உண்டு, எல்லாமே இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் தபுருக்கு உண்டு இங்கே பாருங்கள் சகோதரர்களே. இந்த தர்பாருக்கு அம்மாஜிக்கு படைக்கணும் என்ன வேணாலும் எடுத்துன்னு போயிட்டு பீமா அம்மாஜி கிட்ட போயிட்டு நீங்கள் துவா ஜியாரத் செய்கிற அனைத்து உங்களுக்கு பொருட்கள் இந்த கடையில் கிடைக்கும். இந்த கடையில் எல்லாமே கிடைக்கும். விளக்கு வைக்கணும் கூட விளக்கெல்லாம் வைக்கலாங்க சகோதரர்களே. எல்லாமே விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. தொப்பி எல்லாம் தபுருக்கு உண்டு இந்த கடையில். இந்த கடைக்கு வாங்க. இந்த கடைக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு அப்படியே முன்னாடியே தர்பார் அம்மாஜி இருக்காங்க உள்ள, பீமா அம்மாஜி, ஹுமாயூன் அபுபக்கர் வலி எல்லாம் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. அவங்களுக்காக போய் ज़ियारत दुआ எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. यहाँ पे हर चीज़ मिलता है इस दरबार पे जाने के लिए, दुआ करने के लिए और फातिहा दरूद पढ़ने के लिए, जो भी फातिहा दरूद करने के लिए हर चीज़ इधर पे मिलता है इस दुकान पे. इस दुकान से लेके जाके आप दुआ कर सकते हैं और ज़ियारत कर सकते हैं इन लोगों को. वली अल्लाहों से, इनकी हमारी वली अल्लाहों से बहुत दुआ करिए. इंशाअल्लाह आपके हर परेशानियाँ मुसीबत सब दूर हो जाएंगे. इंशाअल्लाह इधर पे आइए, आप सारे लोग इधर पे आइए. ऐसे हमारे वलियों से मिल के जाना बहुत बड़ा सवाब मिलता है. हमारी हर बला मुसीबत दूर हो सकती है. इधर पे सारे लोग, ये छोटा पार्क है, ये पार्क में बैठ सकते दुआ हो के. और किसी भी वक्त हमें कोई आना हो तो उनके लिए वेट करने के लिए सिस्टम बना के दिया है इस गांव के गवर्नमेंट ने. वो बहुत बड़ा ठीक करा है. इधर का गवर्नमेंट थोड़ा सही है,
थोड़ा सही रहने से लोगों को बैठने के लिए बना के दिया है पार्क। ये दरबार है। दरबार को जाने के लाइन से गेट है, इधर भी दरबार को जाने का गेट है। इधर देखिए ये पार्क है, छोटा पार्क है। ये पार्क में बैठ सकते हैं आप लोग, ठीक है। ये भीमा पल्लीवासल का सामने का रास्ता है, पहले वाला गेट देखिए माशाल्लाह। इधर पे पहले वाला गेट है। इधर भी जाए तो सीधा दरबार दिखता है। सीधा क्या दिखता है? दरबार दिखता है। ये दरबार पे वली अल्लाह भीमा अम्मा जी है और हुमायूं अबू बकर वली अल्लाह है इधर पे। इधर ये जाइए, हमारे लिए भी दुआ कीजिए मेरे भाइयों मेरे बहनों। இதுதான் முதல் கேட், பீமா பள்ளிவாசலுடைய முதல் கேட் முன்னாடி உள்ள நுழைய இடம். அந்த அந்த சைடும் இருக்குது, நாலா பக்கம் இருக்குது வழி உள்ளே போகிறதுக்கு தர்பாருக்கு. மிக அருமையான கட்டியிருக்காங்க. சின்ன ஒரு சொல்லப்போனால் இது சின்ன தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்காங்க, அரண்மனை மாதிரி இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி படைத்திருக்கான். ஏனென்றால் அல்லாஹ் கிட்ட அவ்வளோ தொடர்பு கொண்ட வலியல்லாக்கள் தான் இவங்க, சரிங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த ஆப்போசிட்டு வழி. இங்கே நைட் ஆகுனா எல்லாரும் இங்கே தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இடம். இந்த இடம் இருக்கிறது எல்லாமே நைட்டு நிரம்பிடும். இப்போ நான் காலையில் வந்து ஏன் எடுக்கிறேன்னா, யாரும் இல்லாத போது நான் எடுக்கிறேன். ஏன்னா லேடிஸ்லாம் இருக்கிறாங்க காரணத்தால் இந்த தர்பாரில் இதெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்ருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் யாருமே இல்லை இப்போது, அதுக்காக தான் இப்போது வீடியோ செஞ்சுருக்கேன். ஏன்னா கூட்டம் அல்லும் இங்கே. இன்றைக்கி இந்த டைமிங்க்கு யாரும் இல்லைனால தான் நான் சீக்கிரமாக இப்போ வந்து இந்த டைம்லேயே வீடியோ எடுத்துக்கணுன்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். இவங்களுடைய கராமத் மிக மிக கராமத், பெரிய கராமத் உண்டு. இவங்கெல்லாம் செய்யாதுங்களா. அந்த காலத்தில் இந்த ஊரில் அல்லாஹ் இந்த மக்கள் வலி அல்லாக்களுக்கு வெளியே போங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் இங்கே அசாபும் கொடுத்துருக்கான். அதே அசாபே அவங்க இவங்க கையாலேயே தீர்த்தமும் வச்சுருக்கான் அல்லாஹு தாலா. பார்த்துக்குங்க, அவ்வளோ கராமத்துள்ள விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது இந்த தர்பாரில். நீங்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். மிக 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 அருமையான இடம். சொல்லப்போனால் இது நல்ல இடம், தர்பார், நல்ல தர்பார் சொல்லலாங்க இது. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. நம்மளுக்கெல்லாம் ஒரு சொல்ல போனோன்னா ஒரு இதுதான். எல்லாம் நம்மளுக்கு இந்த வழியில் கொண்டு வந்ததே பெரிய விஷயந்தான் நம்மளுக்கு. இது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வலி அல்லாக்கள் கிட்ட வந்து துவா நீங்கள் செய்து போங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் எல்லாமே இங்கே நீக்கிவிடும். வாங்க என் சகோதர சகோதரிகளே, यहाँ पे आइए, आके दुआ करिए, ज़ियारत करिए. ये है பீமா பள்ளிவாசல். கேரளில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் பீமா பள்ளிவாசல். என் தமிழ்நாட்டு அனைத்து மக்கள், தமிழ் சொந்தங்கள் இங்கே வாருங்கள். இங்கே வந்து நீங்கள் துவா ஜியாரத் செய்து போங்கள். ஷிஃபா கிணறு இருக்குது, அதில் குளித்து போங்கள். உங்களுடைய அனைத்து பாவங்கள், கஷ்டங்கள், சூனியங்கள் எல்லாம் போய்விடும். இங்கே இருக்கிற தர்பார் அவ்வளோ கராமத்துள்ள தர்பார், கராமத்துள்ள அம்மா பீமா அம்மாஜி இருக்காங்க. ஷிஃபா கிணறு இருக்குது. ஷிஃபா கிணறில் நீங்கள் குளிச்சுட்டு போனால் போதும், அனைத்து பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்க விடும். சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. மறக்காமல் சஃபர் விலாக் 506 ஃபஸ்ட்டு அட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா சஃபர் விலாக்.
सल्लल्लाहु अलैहि वसल्लम। आमीन आमीन। சகோதரர்களே, பீமா பள்ளிவாசலோட கார் பார்க்கிங் இதுதான், பார்த்துக்குங்க. பின்புறம் இங்கே தான் காரெல்லாம் நிப்பாட்டணும். இந்த லைனில் காரு, பைக்கு, பஸ்ஸு எது வேணாலும் இங்கே நிப்பாட்டலாம். பீமா பள்ளிவாசல் பின்புறம் சகோதரர்களே, பார்த்துக்குங்க. மறக்காமல் இந்த ரோடு தான். தெரியுதா? பஸ்ஸு, காரு எல்லாமே நிப்பாட்டி இருக்குது. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தான் நம்ம निपाट इடம் पार्किंग इடம் इतना। यहाँ पे और गाड़ी बस जो भी पार्किंग करना हो तो सारे मेरे भाइयों बीमा पल्लीवासल का पीछे का गेट पे पार्किंग की जगह होती है। सब लोग इधर पे पार्किंग करना चाहिए तो इधर पे पार्किंग कर लेंगे। ठीक है मेरे भाइयों, मेरे दोस्तों, जो भी टूर आने वाले, बीमा पल्लीवासल ज़ियारत करने वाले, दरबार को आने वाले जो लोग होते हैं इधर पे, और गाड़ी बाइक जो भी है, बस कार जो भी है, लेके आके इस जगह पे खड़ाना चाहिए। ठीक है। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू।